வணக்கம் வணக்கம். ஆனால் சாராயம் ரொம்ப நாளாக குடிச்சிக்கிற ஊராமல் உள்ள கிக்கினி வண்டி கிடக்கு, குடல் வண்டி கிடக்கு, சோறும் காமியாக கிடப்பாங்க. அது ஏமாந்து இங்கே சாராயத்தை போட்டு சாராய கடையில் உட்காந்து குடித்தாங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னா பொம்பளையா அவங்க கட்சிக்காரர் போகாமல் இருக்கிறாங்க. எதிர்கட்சிக்காரர் ஐயையோன்ற வீட்டுக்காரன் செத்து போயிட்டானேன்னு அந்த பொம்பளைக்கு தெரியும். குடும்பத்தையே நடத்த முடியாமல் வறுமை நிலைக்கு கொண்டு போய் தள்ளிட்டு போயிருப்பார். அந்த ஆள் செத்து போயிருப்பார். அந்த பொம்பளை பேசுறதா கூட்டம் கூடிட்டு இந்த விஜய் ஆட்சியில் ஊறாமல் சாராயத்தை குடித்து சாராயத்தில் வருமானம் என்ன வருமானம் வருது அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மந்திரி ஊரை பூமியில் வச்சுருக்காங்க. ஐயா காலப்பட்டியிலேருந்து வடக்க பெத்தநாய்க்கும் பாளைய குறும்பு வாளையத்துலேருந்து கிழக்கு எடுத்தால் பொன்னியனம்பூர் அது போகும், ஆவராயம்பாளையமே போகுது. அந்த இடத்த பூராமல் காலேஜுக்கார் வாங்கி போட்டு வச்சுக்கிறான். காலப்பட்டி பேர் மாநகராட்சி சேர்ந்தது இடத்தையுமே வாங்கி போட்டிருக்கா. காலப்பட்டி ரோட்டிலேருந்து நேராக வடக்கு போனால் வலியாம்பாளையத்தில் நின்று பாருங்க. கட்டுமேட்டுக்கு கிழவத்தில் வலியாம்பாளையம், கோவை மாவட்டம். அங்கே பூராமே அதிகாரி வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ வெள்ளான்பட்டி ஊராட்சி ஒன்றிய வெள்ளான்பட்டி மட்டுமே வாங்கி போட்டிருக்காங்க. சிறையாம்பழத்து மட்டுமே இந்த மந்திரி போய் வாங்கி போட்டிருக்காங்க. அங்கே பூரா கம்மியாக போட்டு வாங்கிட்டாங்க. ஏறக்குறையா பெத்தநாய்க்கும் பழையம், அதுக்கு கள்ளிப்பாளையம், அதுக்கு மோளை வளையம், பூண்டா வளையம் எல்லாம் சும்மாவே பூமி கிடக்குது. ஐயா கவர்மெண்ட்டில் சும்மா இருக்கிற பூமிக்கு ஒரு போர் போட்டு தண்ணி போட்டு விவசாயம் பண்ணால் இங்கேயே விவசாயம் வருமையா. முதல்ல இப்போ கோல்டு மில்ஸே முதல்ல களிமண் காடு. கோயம்புத்தூர்லேருந்து இந்த வந்தால் பந்தாவது மையில் சித்ரா கட்டம், ஏரோட்ரோம் கட்டம், ஏரோட்ரோம்பு சல்லிமண் காட்டுக்கு விட்டு அந்த இந்த வந்த களிமண் எங்கள் மூவரே 20 மட்டுமே களிமண். அதில் கடலக்காய் போட்டு எடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் 1970 90 ஒரு 40 வருஷமாக கடலக்காய் போட்டு எடுத்தாங்க. இப்போ நேரத்துலேயே கிழவத்தில் பழனிசாமி லேஅவுட்டுன்னு ஒன்று இருக்குது. சித்ராவுக்கு போகிற இடத்துல அவினாசி ரோட்டில் கோவை மெடிக்கலுக்கு பக்கத்தில் கோவை மெடிக்கலுக்காரங்க கிட்டேருந்தே களிமண் பூமியை கடலக்காய் போட்ட இருந்தேன். அதில் ஊரை வீட்டை கட்டிட்டாங்க. அப்புறம் அவங்க டிச்சும் இல்லை, ஒன்றும் இல்லை, புண்ணாக்கும் இல்லை, 10 கட்டும் இல்லை. அவங்க எல்லாம் நல்ல மழை பெஞ்சு பல பூராமே தண்ணி கோவை மெடிக்கல்காரன் மட்டும் அன்றை கவுனு கட்டி பேரூராட்சிக்கார கருணாநிதிநாதத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டா. அங்கே ஒரு பள்ளம் போகுது. அவர் பண்ணிருந்து கோவை மெடிக்கலுக்காரன் நல்லா பண்ணிட்டா. அதுக்கு வடவரம்புக்கு இதுக்கெல்லாம் டிச்சே கிடையாது. அந்த டிச்சு தண்ணி உள்ளே நின்றுன்னா மற்ற ஒவ்வொன்றா கீழே சரிஞ்சே போகும். வணக்கம் வணக்கம்.